ஒரு படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுல வந்து ஒரு பாட்டை வந்து அன்னோட்டிஸ்டா விட்டுருவோம், காலப்போக்கில் அந்த பாட்டை நம்ம மறக்கவும் செஞ்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். இந்த பாட்டை எழுதுனது யாரும் இல்ல, த லேட் மை ஃபேவரட் லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார் சார் தான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருமே நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஜிவி பிரகாஷ். இவரும் இந்த பாட்டை பாடியிருக்காரு. இவரோட சேர்ந்து ஒரு 3 பேர் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அதுல வந்து நம்பர் 1 த லேட் த லெஜெண்ட் எம்எஸ்சி சார், நம்பர் 2 நாசர் சார், நம்பர் 3 விக்ரம் சார். சம்பந்தம் எல்லாம் ஏன் 3 பேரும் கோத்து விட்டாங்கன்னு தெரியல, ஆனா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். நான் என்ன படத்தை பத்தி பேசுறேன்னா, மதராசப்பட்டினம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து பூக்கள் பூக்கும் தருணம், அப்புறம் வாமாதுரை சாங் எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா இந்த பாட்டு எப்படி அன்னோட்டிஸ்டா போச்சுங்கிறதா எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. அது என்ன பாட்டுனா, மேகமே ஓ மேகமேன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த சாங்ல வந்து சலவை தொழிலாளர்களுக்கு பிரிட்டிஷ் ஸ்டைல்ல நேச்சர் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத அவ்வளவு அழகா அவர் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு இந்த பாட்டுல. அது எனக்கு பிடிச்ச லைன் வந்து பாத்தீங்கன்னா, செலவக்காரன் வாழ்ந்த கூட சாமியை போலத்தான் உங்களோட பாவம் மூட்டை நாங்க சுமப்போம்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இந்த பாட்டை பத்தி இப்ப நான் ஏன் பேசுறேன்னா, 2 நாள் இந்த பாட்டை பத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு போய் ரீச் ஆகணும். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அண்டர்டேக்கர் சாங்ஸா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.